பெண்ணுக்கும் வருவது மட்டும் காதல் கிடையாது. தாய் பிள்ளைகளிடம் வைக்கக்கூடிய பாசம், சகோதரன் சகோதரியிடம் வைக்கக்கூடிய பிரியம், ஒரு ஆண் அல்லது பெண் நண்பரிடம் வைக்கக்கூடிய நேசம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனதார விரும்புவது, தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கு கீழ் இருப்பவரிடம் வைக்கக்கூடிய அன்பு, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே காதல் தான். இந்த வகையான காதல்களில் வெற்றி பெற எந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பாசம் இல்லாமல் தவிப்பவர்களும், சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே பிரியமில்லாமல் வருத்தப்படுபவர்களுக்கும், நண்பர்களுக்கிடையே நேசமில்லாமல் கவலைப்படுபவர்களும், ஆணும் பெண்ணும் ஒருவர் விரும்பி மற்றொருவர் விரும்பாமல் திரிபவர்களுக்கும், தலைமையும் கீழுள்ளவர்களுக்கும் ஒற்றுமை இல்லை என நினைப்பவர்களும் சென்று வழிபட வேண்டிய கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் கொருக்கை வீரட்டேஸ்வரர் கோயில். தரகாசுரன் போன்ற அசுரர்கள் அழிய முருகனுடைய அவதாரம் தேவை. எப்போதுமே தியானத்தில் இருப்பவர் சிவன். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மன்மதனிடம் கூறி சிவன் மீது அம்பெய்து சிவனின் தியானத்தை கலைக்க சொன்னார்கள். மன்மதனும் சிவன் மீது கணை தொடுக்க கோபமடைந்த சிவன் மன்மதனை எரித்து விடுகிறார். பதறிப்போன ரதிதேவி சிவனிடம் மடிப்பிச்சை கேட்க சிவனுடைய அருளால் மன்மதன் உயிர் பிழைக்கிறான். சிவன் இத்தலத்தில் காமதகன மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். காதலர் தினத்தன்று ஆண் பெண் காதலர்கள் தான் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. பாசம், பிரியம், நேசம், விருப்பம், அன்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று இங்குள்ள காமதகன மூர்த்தியை வழிபட்டால் தங்களது விருப்பம் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. காதல் திருமணம், அதுவும் பெற்றோர் சம்மதத்துடன் நடக்க வேண்டும் என்பதே காதலிப்பவர்களின் பெரும் கனவாக இருக்கும். அப்படி காதலர்கள் வணங்க வேண்டிய கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ளது. பார்வதி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று சிவனை நோக்கி பரதமாமுனிவர் கடும் தவம் இருந்தார். அவருடைய தவத்தை ஏற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை பரதமாமுனிவரின் யாக குண்டத்தில் குழந்தையாக பிறக்க செய்தார். பரிபூர்ண சிவபக்தியாக விளங்கிய பார்வதி சிவனையே கணவனாக எண்ணி அவர் மீது காதல் கொண்டாள். மணலில் சிவலிங்கத்தை அமைத்து மனமுருக வணங்கி வந்தார். பார்வதியின் உண்மையான அன்பை உணர்ந்து நேரில் தோன்றிய சிவன் தேவியின் கரங்களை பற்றி உடன் வருமாறு அழைக்க, தேவியோ, இல்லை சுவாமி, நான் உங்களை நேசிப்பதும் விரும்புவதும் உண்மையே, ஆனால் என் தந்தையின் சம்மதத்தை முதலில் பெறுங்கள், அதன் பின்னர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியவுடன் சிவன் அங்கிருந்து மறைந்தார். தேவி சிவபெருமானின் நினைவிலேயே இருந்து தன்னை வருத்தி கொண்டு வந்த நிலையில் சிவபெருமான் சில காலம் கழித்து நந்தீஸ்வரரை தேவியின் தந்தை பரதமாமுனிவரிடம் மனம் பேச அனுப்பி வைக்கிறார். நந்தீஸ்வரரும் இறைவனிட்ட ஆணையை நிறைவேற்றும் விதமாக பரதமாமுனியிடம் மனம் பேசுகிறார். திருமணத்திற்கு மகிழ்வுடன் பரதமாமுனி சம்மதம் தெரிவிக்க இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமண நாள் குறிக்கப்பட்டு குத்தாலத்தில் சிறப்பாக திருமணம் நடந்தது. இதன் காரணமாக தான் சிவனுக்கு அங்கு கோயில் அமைக்கப்பட்டது. பெண்ணூர் என்பதால் இறைவன் பாதுகையோடு திருமணத்திற்கு வந்தார். அவருக்கு நிழல் அளிக்க கைலாயத்தில் இருந்த உத்தாள மரமும் உடன் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது. இத்தலத்தின் தல விருட்சமாக உத்தாள மரமே விளங்குகிறது. மேலும் உத்தாளம் என்பது குத்தாலம் என மருவி உள்ளது. இந்த திருத்தலத்தில் இறைவன் உத்தவேதீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். அம்பாள் அரும்பண்ண வனமூலை நாயகி என்ற பெயரில் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். அமிர்த மிகிழாம்பிகை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். திருமண தலமாக விளங்கும் இந்த தலத்தில் வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மேலும் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் தங்கள் இருப்பிடத்திலே இருந்து கொண்டு மனமுருகி வழிபடுகின்றனர். இறைவன் இறைவியின் அருளால் இரு வீட்டார் ஆசியோடு காதலன் அல்லது காதலியை கரம் பிடித்த பின் தம்பதிகளாக இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற பழக்கம் உள்ளது.